ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட சுட சுட செய்திகளை பார்த்துட்டு வர்றோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தலை தோனி ஒரு வேறு லெவலில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற 16வது IPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் குஜராத் அணியை வீழ்த்திய தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 5வது முறையாக IPL கோப்பையை கைப்பற்றி அதிக முறை கோப்பையை வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணியின் சாதனையை சமன் செய்தது. அதோடு நடப்பு சாம்பியனாக 2024ஆம் ஆண்டிற்கான 17வது சீசனில் அடியெடுத்து வைக்கும் சென்னை அணி முதல் போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை எதிர்த்து மார்ச் 22ஆம் தேதி பலப்பரீட்சை நடத்த இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த தொடருக்கு முன்னதாக சென்னை அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தனது சமூக வலைதள பக்கத்தின் மூலம் வெளியிட்டிருந்த ஒரு பதிவில் புதிய சீசன் புதிய ரோல் என்ற ஒரு பதிவினை வெளியிட்டு ரசிகர்களை திக்குமுக்காட வைத்துள்ளார். அதாவது இந்த சீசனில் அவர் கேப்டனாக செயல்படாமல் வேறு மாதிரி விளையாடப் போவதாக இந்த கருத்தின் மூலம் தெரிவித்துள்ளதாக பலரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். ஒரு சிலர் கேப்டன் தோனி பதவியிலிருந்து விலகி இம்பேக்ட் பிளேயராக விளையாட வாய்ப்புள்ளதாக கூறி வருகின்றனர். இவ்வேளையில் சென்னை அணியின் ரசிகர்கள் பலரும் தோனி துவக்க வீரராக விளையாடினால் அது மிகச் சிறப்பாக இருக்கும் என்று தெரிவித்து வருகின்றனர். ஏனெனில் தற்போது 42 வயதை எட்டியுள்ள மகேந்திர சிங் தோனிக்கு இதுவே கடைசி சீசனாக இருக்கும் என்பதால் இந்த சீசனில் ரசிகர்களை மகிழ்விப்பதற்காக கடைசி சில ஓவர்கள் களத்திற்கு வந்து விளையாடாமல் ஓப்பனராக துவங்கி சுதந்திரமாக அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி தனது கரியரை மகிழ்ச்சியாக முடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்து வருகின்றனர். அப்படி துவக்க வீரராக களமிறங்கி தோனி விளையாடினால் அது எங்களுக்கு போனஸ் ட்ரீட்டாக இருக்கும் என்று ரசிகர்கள் பலரும் தங்களது கருத்துக்களை சமூக வலைதளம் மூலமாக பகிர்ந்து வருகின்றனர். சர்வதேச கிரிக்கெட்டில் அதிரடி பேட்ஸ்மேனாக விளங்கிய தோனி தனது ஃபினிஷிங் திறன்களுக்கு பெயர் பெற்றிருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் டாப் ஆர்டரில் விளையாடி அதிரடி காட்டியவர். எனவே தற்போது தனது கெரியர் முடியும் போதும் டாப் ஆர்டரில் களமிறங்கி அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றும் ரசிகர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது.